ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய பர்த்டே. அதனால் அந்தோனியா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் கேட்டிருந்தேன். பிளானிங்லாம் இல்லை, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் சரி நானும் போனதில்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பாரிஸில் இருக்கல அந்தோனியா சர்ச், அதுக்கு தான் நாங்கள் 2 பேருமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். பெசன்ட் நகர் தான் அடிக்கடிக்கு போவோம். உள்ளே போன உடனே ப்ரேயர் ஹாலுக்கு போனோம். புதுசாக போகிறதுனால சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல், அதனால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தது. ப்ரேயர் ஹால் போயிட்டு உட்காந்து அழகாக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது, அமைதியாக இருந்தது, உட்காந்து அழகாக இருந்தது ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும் போது தனியா காணாமல் போயிட்டா. போயிட்டு பயந்து பாதி ப்ரேயர்லேயே ஓடி போய் தேடி போய் பார்த்தா, நான் சாக்லேட் வாங்க போனேன் கடைக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பக்கத்துலேயே இந்த மாதிரி இருந்தது, சர்ச் மாதிரி. அங்கே வேலை நடக்கிறதுனால இந்த இதுவெல்லாம் இல்லை, சிலுவெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இதுவெல்லாம் இல்லை. இங்கே என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே என்ன இருக்கும்னு நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். கூட்டம் இங்கே கம்மி. செவ்வாய்க்கிழமை தான் நிறைய கூட்டம் இருக்குமா, நல்ல விசேஷமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னாங்க. ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக சரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ப்ரேயர் பண்ணதை பார்த்துட்டு 2 பேரும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா கிளம்புண்டு வீட்டிலேருந்து 1:30 ஆகிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் வரத்துக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் டிராஃபிக்லன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு 1/2 hour மட்டும் இருந்துட்டு திரும்ப கிளம்பிட்டோம். கூட்டம் எதுவுமே இல்லை, அதனால நல்லா இருந்தது. அமைதியாக உட்காந்து எல்லாமே பண்ணிவிட்டு வந்தோம். வர வழியில் பசங்களுக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜூஸும் காஃபியும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். தனிக்கும் சாண்ட்ராக்கும் ஜூஸு, எங்களுக்கு டீ ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். இருந்தாலும் தனி ஜூஸ்லாம் அவ்வளோ லைக் பண்ண மாட்டா. டீ தான் குடிப்பா. அதனால் அவள் கொஞ்சமாக ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு டீ தான் வேணும்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாள். டீ குடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தோம். செம்ம மழை. நெற்குன்றம் வரும்போதே சரியான மழை வந்துடுச்சு. சின்ன தூறல் போட்டுச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய மழை, அதுக்கப்புறம் சலன்னு மழை. 5 நிமிஷத்தில் திரும்ப ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நின்று போச்சு. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். பர்த்டேக்கு சிம்பிளாக இப்படி தான் முடிஞ்சது.